டாக்டர் ஷர்மிளா, ஓரணியில் தமிழ்நாடு லாக்அப் மரணங்கள் மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கும்? இது ரெண்டுத்தையும் நம்ம இணைச்சு பேசுறது அப்படிங்கிறது ஐ ஃபீல் இட்ஸ் அபத்தமா இருக்கு. இதை நம்ம தனியா அட்ரஸ் பண்ணணும், இதை நம்ம தனியா அட்ரஸ் பண்றேன். முதல்ல இந்த விஷயத்துல நான் பேசிடுறேன். அவர் தோழர் பேசும்பொழுது சொன்னாரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா அப்படின்னு. முதல்ல மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கறது அவர் he is owning up to his responsibility, he is taking accountability for that அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அந்த விஷயத்தை உண்மையிலேயே நம்ம பாராட்டி ஆகணும். இதற்கு முன்னால நடந்த கஸ்டோடியல் டெத்ஸ்லயோ இல்ல லாக்அப் மரணங்களையோ எத்தனை முதலமைச்சர்கள் முன் மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க? இல்ல பெஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நாட்டுடைய பிரதமர் மன்னிப்பு கேட்டாரா அப்படிங்கிற தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 23 லாக்அப் மரணங்கள் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். ஷர்மிளா மேடம், 23 லாக்அப் மரணங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு திமுக ஆட்சியில. அதுக்கு இதே மாதிரி சாரி கேட்கல அப்படிங்கிற பதிவு இருக்கு. கரெக்ட். 24வது மரணத்துக்கு துடிக்கிறவங்க, இவ்வளவு பேசுறவங்க 23 மரணங்கள் நடக்கும்போது ஏங்க பேசாம இருந்தாங்க? இன்னைக்கு ஏங்க இந்த ஒரு பெரிய அரசியல் விவாதமா இன்னைக்கு எடுத்துட்டு வராங்க? அப்ப அவர்களுடைய நோக்கம் என்ன? உண்மையிலேயே லாக்அப் டெத் எல்லாம் தவிர்க்கணும் இல்ல தடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு மரணத்துக்கும் பேசியிருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு மரணத்துக்கும் பேசலையே. இன்னைக்கு 24வது மரணத்துக்கு அஜித்குமாருக்கு மட்டும் ஏன் பேசணும்னு தோணுது? அப்ப இவர்களுடைய அரசியல் நோக்கம் நமக்கு தெரியுது இல்லையா? உண்மையிலேயே அந்த என்ன நோக்கம் நினைக்கிறீங்க ஷர்மிளா மேடம்? என்ன நோக்கம்? என்ன பண்ணணும்? அரசாங்கம் இதை செய்யலன்னு சொல்றவங்க இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு யாருமே சொல்லலையே. அதிமுக தரப்புலயும் கண்டனம் தெரிவிக்கலாங்களே தவிர, அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது தானே ஜெயராஜ் பெனிக்ஸ் உடைய விஷயம் நடந்தது. இப்ப அதற்கு என்ன ரிஃபார்ம்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க ஆட்சி காலத்துல அப்படின்னு பதிலுக்கு நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லையா? அப்ப கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க பேசணும், ஆரோக்கியமான அரசியல் பேசணும்னா இதுக்கு என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறது சரி. என்ன ரிஃபார்ம்ஸ் திமுக கொண்டு வந்துச்சு? இப்போ இந்த அரசு அதிமுக ஆட்சியில் லாக்அப் மரணங்கள் நடைபெற்றது, அதை களையறதுக்கு திமுக அரசு என்ன ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி எழும்ல. அதை கேளுங்க, அதை கேட்க மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்பு, முதலமைச்சர் ரிசைன் பண்ணா அந்த அளவுக்கு தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, உண்மையிலே காவல்துறைக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குங்க. அவங்களுக்குள்ள அந்த அதிகார திமிர் இருக்கு, அவங்களுக்குள்ள அந்த சாதிய மேட்டிமைத்தனம் இருக்கு. அவங்க ஏழை எளிய பின்புலத்துல இருந்து வரக்கூடிய மக்கள் எப்படி பாக்குறாங்க, வசதியானவ எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு கொக்கைன் ஸ்கேண்டல்ல ஒரு 2 நடிகர்களை அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு வாரம் முன்னால. அவங்களை இப்படியா 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து விசாரிச்சாங்க? அப்ப வெறும் ஒரு 10 சவரன் நகை. இன்னைக்கு அதுலயே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நிக்கிதா இன்னைக்கு முன்னுக்கு பின் வரமா பேசுறாங்க. முதல் கொடுத்த இன்டர்வியூல சொன்ன விஷயங்கள் வேற, இப்ப லேட்டஸ்டா கொடுத்திருக்கிற இன்டர்வியூல சொன்ன விஷயங்கள் வேற. அவங்க மீது ஏற்கனவே ஏற்கப்பட்ட மோசடி வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. அப்ப உண்மையிலேயே இந்த 10 சவரன் நகை காணாம தான் போச்சா, இல்ல அந்த பையன் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில ஏதாவது சொன்னாங்களா? இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இங்க இன்னும் கேள்வி இருக்கு. அந்த நகை மீட்கப்பட்டதா? நிகிதா மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அவங்க என்னவா இருக்காங்க? அந்த 6 காவலர்கள் அதெல்லாம் இன்னும் கேள்வியா நிறைய வரிசையா இருக்கு. ஆனா முதலமைச்சர் சொன்ன அந்த பதிலை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. சாரிமான் அவரு சொன்னதா இருக்கட்டும், சிபிஐ விசாரணைக்கு உடனடியா உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி இது காவல்துறையில இது அவங்க உடல்நிலை சரியில்லாம, மூச்சு தண்ணீர் சரியில்லாம இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லல. காவல்துறையில இருந்து அறிக்கை விட்டாங்க. பட் அதையும் மருத்துவ ஆமா இதுக்கு சம்பந்தப்பட்ட காவலர்கள் தான் ரெஸ்பான்சிபிள். அடுத்த நாளே அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அவங்களை கொலை வழக்கு போட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இது இல்லாம சிபிசிஐடிக்கு அடுத்த நாளே மாத்துறாரு. அதுக்கப்புறமும் நீதிமன்றம் ரொம்ப தெளிவா கவனிங்க. நீதிமன்றம் சிபிசிஐடியை கண்டினியூ பண்ணட்டும் விசாரணைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இங்க எந்த விதமான டவுட்டுக்கு இடம் இருக்கக்கூடாது. இதை வைத்து எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப ஒரே சிபிஐக்கு மாத்திட்டாரு. இப்ப இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல, இந்த கேள்விகள்னா யார்? இதுலயும் பாருங்க, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியே யார் அந்த சார், யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை யார் நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு ஒரு கேள்வியை இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயமா இந்த கேள்வியை இப்ப நீங்க யார்கிட்ட கேட்கணும்? இது சிபிஐ கிட்ட இல்லையா இருக்கு இந்த வழக்கு? அப்ப சிபிஐ யார் கீழே வருது? இப்ப இந்த கேள்விகளை நீங்க அங்க கேளுங்க. முதலமைச்சர் சொன்ன பதில்கள் இதெல்லாம் ஒரு பக்கம். இது இருந்ததுன்னா நீங்க ஒன்றிய அரசை முடுக்கி விட்டு இதுல நடவடிக்கை எடுத்து சொல்லுங்களேன். இல்ல காவல்துறை முதலமைச்சர் கிட்ட இருக்கு. ஒரு 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசினாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த பதிலும் விளக்கமும் நடவடிக்கை எடுக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க.
அத நான் இன்னைக்கு நான் இந்த இதுலயும் பதிவு பண்றேன். அப்படியே கட்சிக்காரங்க யாராவது அந்த டிஎஸ்பியோட சேர்ந்து அவங்க வந்து பேரம் பேச முயற்சி பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, நேரடியாக சம்பந்தப்பட்ட இந்த காவலர்கள் மட்டும் இல்லாம இவங்களை யார் முடுக்கி விட்டாங்க, இவங்களுக்கு யார் டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இன்னைக்கு இதை அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இங்க எல்லாம் பட்டா குத்தம் அப்படின்னு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுல வந்து குறை வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் ரொம்ப ஸ்மார்ட்டா அவர் ஒரு டிசிஷன் எடுத்து அதை சிபிஐக்கு மாத்தி விட்டுட்டாரு. இன்னைக்கு சிபிஐ கான்ஸ்டபிள் அவங்க வந்து இதுல வந்து விசாரணை பண்ண போறாங்க. இப்ப சிபிஐல இருந்து வந்து உடனே நியாயம் கிடைச்சுமான்னு கேட்டீங்கன்னா, ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ்ல என்ன நடந்தது? இவ்வளவு விசாரணை பண்ணாங்க, இவ்வளவு வெளிச்சமாக சாட்சிகள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு, இன்னைக்கும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இங்க சென்னை உயர் நீதிமன்றம் 2023லயே சொன்னாங்க 3 மாசத்துல அந்த வழக்கு முடிக்கணும்னு சொன்னாங்க. இன்னமும் முடிக்கலையா? இன்னமும் இழுத்தடிச்சுக்கிட்டு தானே இருக்கு சிபிஐ. அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு அதிகாரத்தோட காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ஒரே மாதிரி தான் செயல்படும், 2 அரசுகளும் ஒரே மாதிரி தான் செயல்படும் அப்படிங்கிறீங்களா? இல்ல, எந்த அரசும் ஒரே மாதிரி தான் செயல்படும்னா இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைச்சா கூட அது அரசியல் ஆக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்கும் பொழுது வேற வழியே இல்லாம அவங்களும் இந்த மாதிரி ஒரு இத வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிபிஐக்கு இன்னைக்கு மாத்தி விட்டுட்டாங்க. எனக்கு சிபிஐல மாத்தினது உடன்பாடு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பர்சனலா கிடையாது. பட் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னன்னா ஒரு பை பார்ட்டிசன் அப்ரோச் வேணும். இதை நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளா இருக்கட்டும், இல்ல பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமையா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி லாக்அப் மரணங்களா இருக்கட்டும், இதுல ஒரு பை பார்ட்டிசன் அப்ரோச் வேணும். இதுல அரசியல் தாண்டி எல்லா கட்சிகளும் ஒரே பேஜ்ல ஒரே ஸ்டாண்ட்ல நின்னாதான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு கட்சி ஆட்சியில இருக்கும் போது நம்ம பேசுறோமே தவிர அதை எங்க அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இதற்கு யார் ரெஸ்பான்சிபிள், இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்கவே மாட்டோமே. இப்ப உயர் அதிகாரிகள்னா நேரடியா வந்து ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல வராங்கல்ல. இப்ப சின்ன சின்ன அதிகாரிகள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, உயர் அதிகாரிகள் இதுல இன்வால்வ் ஆனாங்கன்னா அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்ணப்படுது? அப்போ இதெல்லாம் வந்து நீங்க அரசியல் பண்ணி மக்களை ஏமாத்துற வேலை கிடையாது. இப்படி மக்கள் கொதித்து ஷர்மிளா மேடம், நீங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி அதே கொதிப்பு மக்கள்கிட்ட இருக்கு. இந்த நேரத்துல ஓரையில் தமிழ்நாடு இது தேர்தலுக்கு நாட்கள் இருக்கு. இந்த நேரத்துல துவங்குறது அப்படிங்கிறது மக்களுக்கு இது சார்ந்த ஒரு பதிலையோ, காவல்துறை சார்ந்த நாங்க சீர்திருத்தங்களை செஞ்சுட்டேன் திரு சோமு சொன்ன மாதிரி நாங்க புதுசா அதுக்கான ஒரு காமன் பர்சன் நாங்க என்ன பண்ணிட்டோம், நியமிச்சிட்டோம், இப்படி ஏதாவது ஒண்ண மக்களுக்கு சொல்லிட்டு ஓரணியில் தமிழ்நாடு இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பண்ணலாம்ல. இது தேர்தல் வேலையை தொடங்கிட்டாரு அப்படிங்கும் போது மக்கள் எப்படி நம்புவாங்க? அவரால முடிஞ்ச நடவடிக்கைகள் எல்லாம் அவர் எடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில வந்து அவங்க மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சாச்சு. இப்ப நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து அரசு தரப்புல எங்களுக்கு 2 நாள் அவகாசம். காவல்துறை இவ்வளவு பிரச்சனையில இருக்கும் போது தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றேன் மேடம். அவரால் மன்னிக்கணும், அவரால் முடிந்த விஷயத்தை எடுத்துட்டாருன்னு சொல்றது நம்முடைய அறியாமை. அவ்வளவு பெரிய பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்தோடனே பிரதமர் மந்திரி என்னங்க பண்ணாங்க? சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்த்தாரு. நேரம் பீகார் எலெக்ஷன்ல போய் தேர்தல் பிரச்சாரம் தானே பண்ணிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் கேள்வி கேட்காத இவங்களுக்கு வந்து இப்ப மட்டும் என்னங்க வந்துருச்சு? இதுக்கே அதுக்கு தயவு செஞ்சு முடிச்சே போடாதீங்க. இன்னைக்கு இது என்ன திடீர்னு பிளான் பண்ணி ஏற்பட்ட ஒரு ப்ரோக்ராமா? இத முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கறத ஜூலை 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கறத முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அது பண்ணிட்டு இருக்காங்க. இத ஏத்துக்கிறதும் மேடம் ஒரு பெரிய மரணம் நடந்திருக்கு, அது போஸ்ட்போன் பண்றது மிக எளிதான விஷயம் தான். இது கட்சி நிகழ்ச்சி தான், அது ஈஸியா கூட மாத்தி இருக்கலாம். இல்ல அது அவங்களுடைய இது. நான் திமுக உறுப்பினர் கிடையாதுங்க, நான் அதுல ஒப்பீனியன் நான் சொல்லவே முடியாது. அது அவங்க ஒத்தி வச்சிருக்கலாமா இல்ல அன்னைக்கே நடத்தணுமா அப்படிங்கறது நான் ஒப்பீனியன் சொல்ல முடியாது. பட் மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்க? மக்கள் இந்த கேள்விகளை கேட்பாங்கல்ல. இப்ப நீங்க நேரடியா போய் சந்திக்கிறீங்க மக்கள் கேட்பாங்கல்ல, இதுல என்ன பண்ணீங்க அதுல என்ன பண்ணீங்கன்ற கேள்விகள் கேட்பாங்கல்ல. அப்ப பதில் சொல்லணும் இல்லையா? அப்ப பதில் சொல்ல தயாரா இருக்கிறதுனால தான் மக்களை போய் சந்திக்கிறாங்க. இப்ப வீடு வீடா போய் மக்களை சந்திக்கிறாங்கன்னா மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல அவங்க தயாரா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பதில் சொல்ல பயந்துக்கிட்டோ இல்ல இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலோ ஏன் போய் மக்களை சந்திக்க போறாங்க? ஸோ ஓரணியில் தமிழ்நாடு இந்த நேரத்திலையும் களத்துக்கு போறதுங்கிறது திமுகவுக்கு ஒரு பலமா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க? இல்ல
பலமா இருக்குமா பலவீனமா இருக்குமாங்கிறத நான் ஜட்ஜ் பண்றதுக்கு இல்லைங்க. அது அவங்க கட்சி, அவங்க இதை நாங்க செயல்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க செயல்படுத்துறாங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் கூட தான் நான் சுற்றுப்பயணம் போக போறேன்னு சொன்னாரு. எடப்பாடி அவர்கள் கூட தான் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடக்கும் பொழுது இங்க அவர் எம்எல்ஏ எல்லாம் கூப்பிட்டு பிரியாணி சாப்பாடு போட்டாரு. பெஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு, 26 பேர் இறந்து போயிட்டாங்களே, நம்ம இது தள்ளி போடுவோம், ஒரு நாள் பிரியாணி இப்ப முக்கியம் இல்லைன்னு எடப்பாடி நினைச்சாரா? அப்ப ஏன் யாரும் அவரை கேள்வி கேட்கல? இப்ப மட்டும் ஏன் கேள்வி கேக்குறீங்க? இல்ல இப்ப இங்க பாஜக அதிமுக இதெல்லாம் செய்யாதத இல்லைன்னா அதை செய்யறத திமுக செய்யாது, மக்களுக்காக களத்துல நிற்கும் அப்படிங்கிற பார்வைதான். இந்த விஷயத்திலையும் பாஜகவோ அதிமுகவோ செய்யாததை திமுக செஞ்சிருக்கு. உடனே அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, உடனே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயராஜ் வில்லிக்ஸ் வழக்குல செய்யல அப்படிங்கறதுதான பிரச்சனை. தலைமைச் செயலர் இதே போன்ற நிகழ்வுகள் நார்த்ல நடக்கும்போது பாஜக ஆளக்கூடிய மாநில ஷர்மிளா மேம், உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாம் தீர்ந்துடுச்சா? இந்த விவாதத்துல கேக்குறேன், உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் 2-3 நாளா நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? எனக்கு தீரலங்க, எனக்கு தீரல. நான் தான் சொல்றேனே, இப்போ அந்த பெண் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் தீர விசாரிக்கணும், வெளிப்படையா விசாரிக்கணும். சிபிஐ ஒன்றிய அரசுக்கு கீழ் தானே இயங்குது. சிபிஐ விசாரிச்சா எல்லாம் நேர்மையா நாணயமா நடக்கணும்னு எதிர்கட்சிகளுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. திமுகவை விமர்சனம் பண்ணக்கூடிய கட்சிகள் வச்ச கோரிக்கை உடனே சிபிஐக்கு மாத்திட்டேன் தானே. இப்ப அவங்க கோரிக்கைக்கும் சரி சாய்த்து சிபிஐக்கு மாத்திட்டார்ல. அப்ப எதிர்கட்சிகள் கொடுக்கக்கூடிய விமர்சனத்துக்கும் அவர் வாங்கிக்கிறாரு. அது ஆரோக்கியமான விமர்சனமா இருந்தா ஏத்துக்கிறாருன்னு தானே அர்த்தம். நீங்க சிபிஐக்கு மாத்தலைனாலும் குற்றம் சொல்லுவீங்க, சிபிஐக்கு மாத்தினாலும் குற்றம் சொல்லுவீங்கன்னா எப்படி? ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல. எஸ், தொடர்ந்து பேசுவோம்.